பாத்தீங்கன்னா ரொம்ப உலகத்துக்கு ரீதியானதான ரொம்ப ஆடம்பரமான பாடல்கள், இசைகள், மியூசிக்கு அந்த மாதிரி காரியங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி அதுக்குள்ளவே மூழ்கி போறாங்க. வார்த்தையை அவர்கள் லைக் பண்றதை விட இந்த மாதிரியான காரியங்கள்ல தான் அதிகமா ஒரு சில சபைகள் போகிறது. சில கிறிஸ்தவர்களும் இப்படிப்பட்ட லைக் பண்றாங்க. இது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்குமா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருமா, இல்ல இது எப்படி இத ஃபாலோ பண்ணலாமா வேணாமா? இப்படிப்பட்ட காரியம். நல்ல கேள்வி, சரியான கேள்வி. இது காலம், கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல ஆவிக்குரிய திருச்சபைகள் தான் இன்னைக்கு பின்வாங்கி போற காலத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா நமக்கு வார்த்தை மதத்தா சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களும் இன்னைக்கு பாடகர்களை தான் அதிகம் லைக் பண்றாங்க. தேவனுடைய சத்தியத்தை விரும்புறது குறைஞ்சு வருது. இன்னைக்கு நீங்க நிறைய இடத்துல பாருங்க, இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எல்லாம் பாடல்கள் தெரியுது, தேவனுடைய பாருங்க வசனங்கள் இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. வேதத்துல கொடுத்து இந்த வசனம் எந்த அதிகாரத்துல இருக்குன்னு நம்ம கொடுத்தா கூட அவங்க அந்த வசனத்தை கரெக்டா சொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு ஒரு மனுஷங்க இன்னைக்கு யாரோ ஒருத்தங்க போடுற பாடல் அவங்களுக்கு ஈஸியா என்ன செய்யுது தெரியுது. இந்த கடைசி காலத்துல ஆவிக்குரியவர்கள் சகலத்தையும் நிதானிக்கும், அதுதான் ரொம்ப கவனம். இன்னைக்கு சபைகள்ல பாத்தீங்கன்னா நல்லா ஒரு காலத்துல நல்ல ஆவிக்குரிய ரீதியில இருந்த சபைகள் இன்னைக்கு பார்த்தா சத்தியத்துக்கு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போற காலத்தையும் நம்ம பாக்குறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம் தான் இது. இன்னைக்கு அநேக மேய்ப்பர்கள், இன்னைக்கு ஆவியானவரால நடத்தப்பட்ட மேய்ப்பர்கள் இன்னைக்கு பிசாசுகளால சிக்குண்டு இன்னைக்கு அவர்கள் ஜனங்களை கெடுக்கிறதையும் நம்ம இன்னைக்கு நிறைய பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு நிறைய சபைகள்ன்றதை விட சில சபைகள்ல நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள்ல சொல்றேன், இன்னைக்கு பாடல்களை ஏத்துறாங்களே ஒழிய, இன்னைக்கு பாடல்களை ரசிக்கிறாங்களே ஒழிய, ஆவியானவர் அவங்களை விட்டு விலகி இருக்கிறத அவங்க அறியாம இருக்கிறாங்க. ஏன்னா இது கடைசி காலத்துல இது நடக்க வேண்டியது. இன்னைக்கு நம்முடைய சபைகளே அது நடக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா வார்த்தை சொல்லுது, ஆமோசுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 3, 4, 5, 6வது வசனத்தை படிங்க. தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசானம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சேனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்தில் உள்ள கன்று குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். பாருங்க, தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து. இன்னைக்கு பார்த்தா எல்லா இடங்கள்லயுமே மியூசிக் கச்சேரிகளை தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்க அன்னைக்கு தாகமாய் பைபிளோட போனவங்க இன்னைக்கு மியூசிக் பேண்ட் இல்லாம எங்க போக முடியல, ஸ்டேஜுக்கு போக முடியல. ஏன்னா எங்க கேட்டாலும் கேட்கறாங்க, இன்னைக்கு கீபோர்டு இருக்கா, கிட்டார் இருக்கா, நல்லா வாசிப்பாரா, இன்னைக்கு சபை பெருசா இருக்கா அப்படின்னு தான் இன்னைக்கு கேட்கிற காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். அது போல ஆரம்ப நாட்கள்ல தாகத்தோட போனவங்க இன்னைக்கு நாங்க பிரசங்கம் பண்ணா எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, எந்த இடத்துல ரூம் போடுவீங்க, அது போல தங்களை குறித்ததான காரியத்தை தான் கேட்கிறாங்களே ஒழிய, நான் போய் அதுல பிரசங்கிக்கும் பொழுது எத்தனை ஆத்மா தொடப்படும், எத்தனை பேர் இன்னைக்கு மனம் திரும்பி பரலோகத்துக்கு போவாங்கன்றது இன்றைய நாட்கள்ல நம்ம அதிகம் எதிர்பார்க்க முடியல. அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் விழிச்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டில். அப்படின்னா நாங்க நல்ல சுகமா இருக்கணும், நாங்க செழிப்பா வாழணும். அது போல பாருங்க, படுத்துக்கொண்டு இன்னைக்கு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாயினா இன்னைக்கு நம்முடைய குடும்பம் நம்ம மனைவிகளோட பாருங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கொடுக்கிற காணிக்கைகளை நம்ம சுகபோகமாய் நம்ம வாழ்ந்து, அதைத்தான் இங்க குறிக்கிறாரு பாருங்க, வாழ்ந்து தம்புரு வாசித்து பாடி. இன்னைக்கு இசை கச்சேரிகள். தாவீது எதற்காக செய்தாரு, தாவீது எப்படி ஆண்டவருக்காக இருந்தாரு, தாவீது தேவனுக்காக எப்படி பயந்து நடுங்கினாருன்றதை இன்னைக்கு மறந்து தாவீதை போல இன்னைக்கு துதிக்கிற வொர்ஷிப் லீடரை பாத்தீங்கன்னா எல்லாம் தாவீதை போலதான் இருக்கிறாங்களே ஒழிய, ஆனா தாவீதா இல்லை. நல்லா பாருங்க, தாவீதை போலதான் இருக்கிறாங்க, தாவீதா இல்லை. ஏன்னா தாவீது பயந்து நடுங்கினாரு. ஒரு நாள்ல 7 தடவை துதிச்சாரு. அதிகாலையில பாருங்க, குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி பாருங்க நேரத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வந்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியே அல்ல. இன்னைக்கு நமக்கு ஒரு கூட்டம், நமக்கு ஒரு ஜனம், நமக்கு ஒரு பாருங்க வாழ்க்கை, நமக்கு பாருங்க மக்களுக்கு மத்தியில நமக்கு ஒரு இடத்தை தான் தேடுறோமே ஒழிய,
ஆண்டவருக்காக இன்னைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் குறைந்து போயிருக்கிறாங்க. அடுத்தது சொல்றாரு பாருங்க, யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார். அது என்ன அப்படின்னா, யோசேப்பு தங்களுடைய அண்ணனை ஆடுகள் மேய்க்கும் பொழுது பார்க்க யாக்கோபு அனுப்புறாரு. ஆனா யோசேப்புக்கு நினைப்பு, நான் போய் பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணுவேன், எங்க அப்பாட்ட வந்து செய்தி சொல்லுவேன். ஆனா அங்க போனவரோட அந்த இடத்துலயே என்ன செய்யுது, யோசேப்புடைய சூழ்நிலை மாறுது. அதே போலதான் இன்னைக்கு கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய சூழ்நிலைகள் எந்த நேரம் கர்த்தர் மாத்துவாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போய் பார்த்தா, எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் நினைக்கிறேன் 34:3 படிங்க பார்ப்போம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமல் போகிறீர்கள். நம்ம நெய்யை சாப்பிடுறோம்னா ஆசீர்வாதத்தை சாப்பிடுறோம், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்றோம். ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்த மந்தைக்கு நமக்கு நல்ல போஜனம் கொடுக்கிறோமா, நல்ல சத்தியத்தை கொடுக்கிறோமா? இன்னைக்கு அநேக சபைகள்ல அநேக ஆவிக்குரிய மேய்ப்பர்கள் இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தைகள் சத்தியத்துல வளர்க்கப்படும், பாடல்கள்ல அல்ல, இசைகள்ல அல்ல, உலக காரியங்கள்ல அல்ல. ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஏன் மந்தைகளை கொடுத்தாருன்னா, அந்த மந்தைகளை உருவாக்கி அவங்க இன்னும் அநேக ஆத்துமாக்களை அறுவடை பண்ணி சபைக்கு கொண்டு வரணும். அப்ப இன்னைக்கு மந்தைகளை கவனிக்காம போறாங்க. தங்க குடும்பம், தங்க பிள்ளைகள், நாம இருக்கிற அதை பாக்குறாங்களே ஒழிய கர்த்தர் அவங்க மேல வைத்த தரிசனம், அவங்க மேல வைத்த அழைப்பு, அவங்க மேல வைத்த திட்டம் இன்னைக்கு என்ன செய்யப்படுதில்ல இல்ல. ஏன்னா இது காலம், கடைசி காலம். இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்றத கர்த்தர் அழகா சொல்றாரு. எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரத்துல 33ல இருந்து நீங்க 38 வரையும் படிச்சீங்கன்னா நல்லா கவனிங்க, படிங்க. அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலை உண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் ஏறுவார்கள். மேய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையின் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். மேய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையின் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கும் இடம் இராது. தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினது நிமித்தம் மேய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையின் பிரஸ்தாபமானவர்கள் அலறுகிறதுமான சத்தம் உண்டாகும். நல்லா கவனிங்க பாருங்க. இன்னைக்கு இந்த இசை கச்சேரிகளை நாடி போறவங்க, அது போல இன்னைக்கு பாருங்க தங்களுக்கு தாவீதை போல அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ உலகில் இப்ப இருக்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவ பாருங்க எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா சபைகள்ல இன்னைக்கு பாருங்க சத்தியம் குறைந்து சில சபைகள்ல ஃபுல்லா உலகத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பிரபலமானவர்களை கூப்பிடுறது, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருல்ல, உங்களை ஊழியத்துல அழைச்சாருன்னா கர்த்தர் உங்களுக்கு எல்லா கிருபையிலும் கொடுத்திருக்கிறாருல்ல. நீங்க இன்னும் பல தலைவர்களை உருவாக்க வேண்டிய நீங்க இன்னைக்கு பிரபலமானவர்களை பாக்குறீங்களே ஒழிய, அற்புத அடையாளங்களை பாக்குறீங்களே ஒழிய, ஆனா யாரை பார்க்க மாட்டேங்கிறோம், இன்னைக்கு ஆண்டவரை பார்க்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இசை கச்சேரிகள், பிரபலமானவர்களுக்கு முதலிடம், இல்லாட்டி இன்னைக்கு அற்புத அடையாளங்களுக்கு இன்னைக்கு பணங்கள் லட்சங்கள்ல நம்ம வேற இடங்களுக்கு நம்ம செலவு பண்றோம். அப்ப இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் வரும்பொழுது என்ன நடக்கும்னா பாருங்க, மேய்ப்பர்களை அலறுங்கள், மந்தையில் பாருங்க பிரஸ்தாபமானவர்களே. இன்னைக்கு யாருக்கெல்லாம் பெரிய பெரிய கூட்டத்தை பாக்குறீங்களோ இவங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ள இருந்தா சில வேளை தப்பு வைக்கப்படுவாங்க. ஆனா இவங்க தவறான வழிகாட்டி இன்னைக்கு ஜனங்களை ஒருவேளை மாறுபாடாக்கி இன்னைக்கு அவங்கள சிதறடிச்சா இவங்க தப்பிச்சு ஓடுறதுக்கு என்ன இருக்காதான், இடம் இருக்காது. அப்ப இந்த கடைசி காலத்துல நம்ம நல்லா பாருங்க, நல்லா ஆண்டவருக்குள்ள கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்ம ஆண்டவரோட இருக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடக்கூடாது, பிரபலமான கூட்டத்தை தேடி ஓடக்கூடாது, அற்புத அடையாளங்களை நம்பி ஏமாத்திரக்கூடாது. ஏன்னா பிசாசும் அற்புத அடையாளங்கள் செய்வான். இன்னைக்கு இசை கச்சேரிகளுக்குள்ள விழுந்துடக்கூடாது, பாடல்களுக்குள்ள அடிமை ஆகிடக்கூடாது. நம் பாடல் கேட்க கூடாதுன்னு சொல்லல, ஆவிக்குரிய பாடல்கள், அபிஷேகமான பாடல்கள், தேவனுடைய சித்தம் நம்ம ஆவியில அனல் மூற்ற பாடல்களை நம்ம கேட்கணும். எல்லா பாடல்களுக்குள்ளேயும் சிக்கி நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவ மகிமை அற்றவர்கள் ஆகிடக்கூடாது. அதைத்தான் இங்க சொல்றாரு. ஏன்னா இது காலம், கடைசி காலம். இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பரிசுத்தத்தையோ நாம ஆண்டவருக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியத்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியல. நமக்கு பின்னாடி வருகிற நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததியில அதை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது.
அதாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன சொல்றாரு? அவர்கள் தங்கள் மேய்ச்சலை பாழாக்கின நிமித்தம். கர்த்தர் உங்கள்ட்ட ஒரு 100 ஆத்மாவை கொடுத்தா அந்த 100 ஆத்மாவை 200, 300, 500ன்னு நம்ம சத்தியத்தை சொல்லி மேய்ச்சலை கொடுத்து ஆண்டோடைய பாதையில் நடத்தி பெருக்கணும். அதை சிதறடிச்சிடக்கூடாது. அதை சிதறடிச்சு அவர்கள் தப்பிச்சு போறதுக்கு இடம் கிடைக்காது. அப்ப இன்னைக்கு நம்ம பெரிய கான்செப்டுகளை பார்க்க கூடாது, பெரிய மியூசிக் கச்சேரிகளை பார்க்க கூடாது. அது கூற விடா இருக்கட்டும். 2-3 பேர்கள் ஒரு சின்ன பிரேயர் நடத்தினா கூட பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல நீங்க உணர்ந்து கொள்ள முடிஞ்சா அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய, ஏன்னா இன்னைக்கு சாத்தா எப்படின்னா இன்னைக்கு ஊழியர்களை வச்சுதான் ஜனங்களை வஞ்சிக்கிறான். அது அவங்கதான் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசிகள். நம்ம 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல பார்த்தா பெண் பிள்ளைகளுடைய வீட்டுல வஞ்சகமாய் நுழைஞ்சு தந்திரமா உள்ள நுழைகிறாங்க. அதால இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதால இது காலம், கடைசி காலம். அப்ப நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவருக்குள்ள நம்ம எப்பயுமே ஆயத்தமா இருக்கணும். ஆவிக்குள்ளாக நம்ம இருக்க வேண்டும். அதேதான் காரியங்களை செயல்படுத்த வேண்டும்.